சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை வரவேற்கிறேன். கடந்த 3 வாரங்களாக காகங்களை கவனித்து பாருங்கள் என்ற தலைப்பிலே நாம் சத்தியத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிற பல காகங்கள். ஒன்று கவலைப்படாத காகங்கள். லூக்கா 12:24-25 தியானித்தோம். கவலை பட்டா ஜெபத்துக்கு பதில் வராது. கவலை இருதயத்தை ஒடுக்கும், ஜீவ ஊற்றை தடுக்கும், பல காரியங்களை தியானித்தோம். இன்றைக்கு வேதம் சொல்லுகிற 2வது காகத்தை தியானிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 6வது 7வது வசனம். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 6-7. 40 நாள் சென்ற பின்பு நோவா தன் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். அந்த காகம் ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போவதும் வருவதுமாக இருந்தது. இந்த காகத்துக்கு ஒரு பெயர் வைக்க விரும்புகிறேன். பேழைக்குள் இருந்த காகம். முதலாவது கவலைப்படாத காகம், 2வது பேழைக்குள் இருந்த காகம். அப்படியானால் பேழை என்பதை நான் திருச்சபைக்கு அடையாளமாக தியானிக்க விரும்புகிறேன். சபை என்ற பேழை, திருச்சபை என்ற பேழை, பேழைக்குள் இருந்த அந்த காகம், பேழைக்குள் இருந்தவர்களை தான் அந்த தேவ கோபாக்கியன் என்ற ஜலப்பிரளயம் தாக்கவில்லை, அழிக்கவில்லை. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சபையின் ஐக்கியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். பேழையாகிய சபையின் ஐக்கியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். பேழையாகிய சபைக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பூமியில் வெற்றியா ஜெயமாய் வாழ முடியும். பல வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், அநேகருக்கு ஆலயத்தின் மேன்மை தெரிவதில்லை, சபையினுடைய மேன்மை தெரிவதில்லை. நான் சில காரியங்கள் திருச்சபையினுடைய மேன்மைக்காக சில வசனங்களை சொல்லி தொடர்ந்து திருச்சபையினுடைய அவசியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். காகத்துக்குப்பாய் இருக்கிற விசுவாசிகளாகிய நாம் பேழை, சபையாகிய பேழையின் ஐக்கியத்துக்குள் நிலைத்திருக்க வேண்டும், நாட்டப்பட வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். பாருங்கள், 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அன்னாள் ஒவ்வொரு வருஷமும் எருசலேமுக்கு போவாள் பண்டிகை கொண்டாட. எல்லாரும் ஆலயத்தில் போய் தேவனை தொழுது கொள்ளும்போது அன்னாள் மட்டும் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். ஆலயத்துக்குள் போகாமல் அழுது கொண்டே இருப்பாள். எல்கானாவுக்கு 2 மனைவி, ஒன்று பெனினாள், இன்னொன்று அன்னாள். பைபிள் சொல்கிறது அவள் சக்களத்தி என்று பெனினாளை அடையாளப்படுத்துகிறது. அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். இவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். பாருங்கள், ஒவ்வொரு வருஷமும் ஆலயத்துக்கு போவா, ஆனால் ஆலயத்துக்குள்ளே போக மாட்டா. வெளியே கேம்பஸில் உட்காந்து அழுதுட்டு வந்துடுவா. ஆனால் ஒரு வருஷம் அழுது கொண்டிருந்த கண்ணீரில் வாழ்ந்த அன்னாள் ஆலயத்துக்குள்ளே போனாள். ஆலயத்துக்குள்ளே போகும்போது அழுகையோடு போய் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என்று ஜெபிக்கிறாள். சேனைகளின் கர்த்தர் என்றால் என்னத்தம் தெரியுமா? வேதத்தில் 2 விதமான சேனைகள் இருக்கிறது. ஒன்று வானத்திற்குரிய சேனைகள், 2வது பூமிக்குரிய சேனைகள். வானத்துக்குரிய சேனைகள் சூரியன், சந்திரன், நட்சத்திரம், தூதர்கள் எல்லாம் அடங்கும். பூமிக்குரிய சேனைகள் மனிதர்கள். பாருங்கள், இந்த 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, வானத்துக்குரிய சேனைகளுக்கு பழுகி பெருகக்கூடிய தன்மை கிடையாது. ஆனால் பூமிக்குரிய சேனைகளுக்கு பழுகி பெருகக்கூடிய தன்மை உண்டு. அப்படி தான் படைச்சிருக்கிறார். 2 சேனைகளுக்கும் கர்த்தர் அவர். சேனைகளை கர்த்தர்னு சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? பழுகி பெருக பண்ணுகிற எங்கள் தேவனே, பழுகி பெருகும்படி எங்களை உண்டாக்கி வச்சிருக்கிற எங்கள் தேவனேன்னு ஜெபத்தை ஆரம்பிக்கிறாள். பாருங்கள், அவள் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்தாள். வேதம் சொல்லுகிறது, அவள் சர்ச்சு வாசலை விட்டு வெளியே வரும்போது அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அப்படின்னா கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற ஒரே இடம் தேவனுடைய ஆலயம், திருச்சபை. அநேகருக்கு இது மேன்மை தெரிவதில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் திடீரென்று ஜெபாலயத்துக்கு போனார். அங்கே சூமின கையோடைய மனிதன் இருந்தான். அவன் கையை நீட்ட சொன்னார். அது மறு கையை போல சொஸ்தமாயிற்று. ஒரு முறை இயேசு ஜெபாலயத்துக்கு போனார். எவ்வளவு நிமிரக்கூடாத கூனி அங்கே இருந்தாள். அவளை ஆண்டவர் அந்த பலவீனத்தின் விடுதலையாக்கினார். பாருங்கள், இயேசு வருவன்னு அவளுக்கு தெரியாது. எவ்வளவேன்னு நிமிரக்கூடாத கூனி. அவளுக்கு என்ன அர்ப்பணிப்பு தெரியுமா? ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு. என் கூன் நிமிராம இந்த கூனிலே செத்தாலும் பரவாயில்ல, என் தேவனை ஆராதிக்காம வீட்டில் இருக்க மாட்டேன். நியாயப்படி பார்த்தால் இந்த கூனி வீட்டில் ஈஸி சேரில் படுத்திருக்கணும், என்ன ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கணும். ஆனால் அவளுக்குள் ஆழமான வெறித்தனமான அர்ப்பணிப்பு. நான் செத்தாலும் பரவாயில்ல, கூனிலே இருந்தாலும் பரவாயில்ல, உயிரை கொடுத்த அவருக்கு அவர் ஆராதிப்பேன் என்று சொல்லி ஜெபாலயத்துக்கு வந்திருந்தாள். நான் விசுவாசிக்கிறேன் அவளுக்காக இயேசு வந்தார்.
பாருங்கள், ஒரு வினாடியில் அவள் கூன் நிமிர்ந்தது. அந்த பலவீனத்தில் நின்று அவளை விடுதலையாக்கினார். அப்படின்னா வியாதிகளை சுகமாக்குகிற இடம் ஆலயம், வியாதி நின்று விடுதலை கொடுக்குகிற இடம் திருச்சபை. ஏதோ கேலிக்கூத்துக்காக வர்றதில்லை, இது சங்க அமைப்பு அல்ல. சபை என்பது கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற இடம். ஆலயம் என்பது வியாதிகளை குணமாக்குகிற ஒரு இடம். ஆண்டவர் விடுதலையாக்குகிற தேவன். இன்னொரு ஆண்டவர் இயேசு ஜபாலயத்துக்கு போனார். அங்கே அசுத்தாவில மனிதன் இருந்தான். பாருங்கள், அவன் எத்தனை வருஷம் அந்த விசுவாசி தெரியல. இயேசு போன உடனே அந்த ஆவி நின்று அவனை விடுவித்தார். பாருங்கள், எல்லா பேய், பிசாசு, மந்திரவாதம், பில்லி சூனியம் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு இடம் திருச்சபை, தேவனுடைய ஆலயம். மறந்து விடாதிருங்கள். அநேகர் ஆலய கொடுவை புறக்கணிக்கின்றீர்கள். ஆலயத்துக்கு சரிவர செல்வதில்லை. ஏமேன், கல்யாணத்துக்கும் அடக்கத்துக்கும் சடங்குக்கும் பால் காய்ப்புக்கும் கொடுக்கிற முக்கியத்துவம் கிறிஸ்துவுக்கு கொடுப்பதில்லை. ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள், ஓய்வு நாள் அல்ல. அது ஓய்வு நாள் அல்ல. பிப்ளிக்கல்ல ஓய்வு நாள் சனிக்கிழமை தான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். ஞாயிற்றுக்கிழமை மனமகிழ்ச்சி நாள். ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள். முதல் தரமான கர்த்தருக்குரியது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராமல் திருமண வீட்டுக்கு போகிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராமல் குற்றாலம் டூர், கொடைக்கானல் டூர் போகிறீங்களா? அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவே இருக்காது. ஏனென்றால் கிறிஸ்துவை புறக்கணித்து விட்டு நீங்கள் டூருக்கும் கல்யாணத்துக்கும் சடங்காச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தபடினால் அது உங்களுக்கு ஆஸ்வாதமாக இருக்கவே இருக்காது, ஆசீர்வாதமாக இருக்கவே இருக்காது. அநேகர் ஆலய கூடுகை புறக்கணிக்கிறார்கள். கவனியுங்கள், கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற இடம், வியாதிகளை சுகமாக்குற இடம், பேய் பிடியிலிருந்து விடுதலை கொடுக்கிற இடம். அது மட்டுமல்ல, யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார், 3 தேசத்தார் இணைந்து லட்சக்கணக்கான வீரர்கள் யுத்தம் பண்ண வருகிறார்கள். யோசபாத்துக்கு ஏறக்குறை 7 லட்சம் வீரர்கள் இருந்தார்கள். ஆனால் இவன் யுத்தம் என்று வந்த பொழுது யாரையும் நம்பி ஓடவில்லை. பக்கத்து நாட்டு அரசர்களை உதவிக்கு அழைக்கவில்லை. நேர ஆலயத்துக்குள் ஓடினான். 2 கையில் உயர்த்தி ஜெபித்தான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய தெரியலப்பா. படைபலம் இருக்குன்னு படைபலத்தை நம்பல. அவன் தேவனை நம்பி ஆலயத்துக்குள்ளே வந்து ஜெபித்தான். ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ யுத்தத்துக்கு போ, ஆனால் முதல்ல துதிக்கிற கூட்டத்தை நிறுத்து சொன்னார். உடனே கீழ்ப்படிந்தான். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்குடைய படைக்கு முன்னாடி எல்லாம் துதிக்கிற கூட்டம். அவர்கள் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடி துதித்த பொழுது எதிரிகள் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள். எதிரிகள் ஒருத்தர் பார்க்கும்போது எதிரி நாட்டுக்கார மாதிரி தெரிஞ்சிருக்கணும். ஆகவே வெட்டி அவர்கள் செத்து போனார்கள். கவனியுங்கள், இக்கட்டுகள், பிரச்சனை, கஷ்டம் வரும் பொழுது என்ன செஞ்சால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்ற ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடம் சபை, தேவனுடைய ஆலயம். முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? அந்த பேழைக்குள் வந்த காகம் என்று நம்ம பார்க்கிறோம். அதுதான் அழிவுக்கு தப்பிக்கப்பட்டது. இன்னொரு முறை எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் அசிரிய ராஜா வருகிறான். அவருடைய படைத்தளபதி சனகரிப் வருகிறான். காம்பவுண்ட் வால் இருந்து கெட்ட வார்த்தையில் பேசுகிறான். எசேக்கியாவை திட்டுறான். வந்துருங்க, என்கிட்ட சரண்டர் ஆயிருங்கிறான். பாருங்கள், எசேக்கியா நேர தேவாலயத்துக்குள் ஓடினான். 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, பிரசவ காலம் வந்துடுச்சு, பிறவ பலன் இல்லையாப்பா. ஆண்டவர் சொன்னார், எனக்கு தெரியும்ப்பா, நீ பேசாமல் தூங்கு, போ, வீட்டில் போய் தூங்கு. அவர் ஒரு தூதனை அனுப்பினார். 1,85,000 பேர் சொடக்கப்படுற நேரத்தில் க்ளோஸ். அதுக்கு மேலே அங்கே வீரல் கிடையாது. நீங்கள் ஆலயத்துக்கு வந்துட்டீங்கன்னா கண்ணீர், கவலை, கஷ்டம் வீட்டில் படுக்காமல், யாரையோரை தேடி போகாமல் ஆலயத்தில் வந்துட்டீங்கன்னா உங்களுக்காக அவர் இறங்கி வருவார், தூதனை அனுப்புவார், வானம் அவர்களுக்காகத்தான் திறக்கப்படும். ஆலய கொடுக நேசிக்கிறீங்களா? சபை கொடுகளை நிலைத்திருக்கீங்களா? கனப்படுத்துறீங்களா? சிலர் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வருவாங்க. 10 மணிக்கு ஆராதனை, 10:30க்கு, 11க்கு. ஒன்று கேட்கட்டா, 10:10க்கு நீங்கள் சர்ச்சுக்கு வர்றீங்க, 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. இது தப்பா பாஸ்டர்? 5 நிமிஷம் தான் லேட்டாக வந்த தப்பா பாஸ்டர்? ஆமாம், 100க்கு 100 தப்பு. என்ன தெரியுமா? முதல் 5 நிமிஷத்தை நீங்கள் பிசாசு கொடுத்துட்டீங்க. முதல் 5 நிமிஷத்தை பிசாசு பைய திருப்பிட்டான். மிச்ச எச்சு நேரத்தை தான் தேவனுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. உண்மை அதுதானே? முதல் தரமானது கர்த்தருக்குரியது. முதலிடம் கர்த்தருக்குரியது. முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடினாரு. முதல் 5 நிமிஷத்தை பிசாசு தின்னுட்டான். மிச்சம் எச்சு நேரம் தானே இயேசு கொடுத்துருக்கீங்க. எப்படி வாழ்க்கை தானே உயர்த்தப்படும்? அவருக்கு எச்சியை கொடுத்து அவரை புறக்கணித்து அவரை பின்னாடி தள்ளி நாம் எப்படிங்க நலமாக இருக்க முடியும்? சரி செய்து கொள்ளுங்கள். இன்னையிலும் தீர்மானப்படுங்கள். எந்த சூழ்நிலையிலும் நான் தேவனுக்கு கொடுக்குற முதலிடத்தை நான் கொடுக்காமல் இருக்க மாட்டேன். வாரத்துக்கு முதல் நாள் தேவனை நான் ஆராதிப்பேன். சரியான நேரத்துக்கு முன்னாடி போய் நான் ஆராதிப்பேன். பொருத்தனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும். வேதம் சொல்லுகிறது 16:18 மத்தேயு, என் சபையை நான் கட்டுவேன்,
பாதாளத்தில் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. 7 குத்துவிளக்குகள் மத்தியில் உலாவுகிறவர். 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். கவனியுங்கள், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவர். சபையில் தான் ஆவியானவர் பேசுகிறார். சபைகளுக்கு சொல்லுகிறாராம். செய்தியை சபைக்கு தான் கொடுக்கிறார். சபை நடுவே உலாவுகிறார். சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அன்பு தேவஜனமே, சபை கூடுகள் இருக்கீங்களா? கூடுகையை கனப்படுத்துறீங்களா? சபைன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? சபை என்ற வார்த்தை இங்கிலீஷில் எக்லீஷியா என்ற கிரேக்க வார்த்தை. எக்லீசியா என்ற கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா விடுவிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள். எதிலிருந்து? பிசாசின் பிடியிலிருந்து யாரெல்லாம் விடுவிக்கப்பட்டார்களோ, பாவ சாபத்திலிருந்து யாரெல்லாம் மீட்கப்பட்டார்களோ அவர்கள்தான் சபை. அதாவது இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் சபை. சர்ச் என்ற வார்த்தைக்கு 3 அர்த்தம் இருக்கிறது. 1 மொபைல் சர்ச், 2வது லோக்கல் சர்ச், 3வது யூனிவர்சல் சர்ச். முதலாவது மொபைல் சர்ச், நடமாடுகிற சபை, நடமாடுகிற ஆலயம். நீங்களும் நானும் தான் சபை. நமக்குள்ள இயேசு இருக்கிறார். நம்மையே ஆலயமை மாற்றி உள்ளே வந்துட்டாரு. நாம தான் சபை. 2வது லோக்கல் சர்ச்சு, தனித்தனியாக நடமாடுகிற சபையாக இருக்கிற ஒவ்வொருவரும் கூடி வருகிற காங்கிரிகேஷன், கூட்டமைப்பு சபை. கட்டடம் அல்ல. கட்டடம் தேவைதான், ஆனால் கட்டடம் சபை அல்ல. கோபுரம் தேவைதான், ஆனால் கோபுரம் சபை அல்ல. மணி தேவைதான், ஆனால் மணி சபை அல்ல. ஏசி தேவைதான், ஆனால் ஏசு வச்ச கட்டட சபை அல்ல. சபை என்றால் நானும் நாங்களும் தான் சபை. தனித்தனியாக நான் சபை, நாங்கள் கூடி வருகிற கூட்டமைப்பு இருக்கிற ஜனங்கள் சபை என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த சபையை நேசிக்கிறீங்களா? சபை கூடுகையை கனப்படுத்துறீங்களா? சபையில் நாட்டப்படுறீங்களா? சங்கீத புத்தகத்தில் வாசிக்கிறோம் 92 கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமை புஷ்டியுமாக இருப்பார்கள். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். அவர்கள் தான் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாக இருப்பார்கள். சபை என்றால் நான் தான் சபை. என்னையே ஆலயமாக மாற்றி உள்ள வந்துட்டார். சபைன்னா ஆண்டவர் வச்ச இடத்துல கூடி வருகிற ஜனக்கூட்ட சபை. பாருங்கள், உங்கள் திருச்சபைக்கு நீங்கள் ஒரு ஆத்மாவை கூட்டு வர்றீங்க, அல்லது திருச்சபைக்கு நீங்கள் ஆஸ்வதமாக இருக்கிறீங்க. முதலாவது யாருள்ள சந்தோஷப்படும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவில் சந்தோஷப்படும். ஏன் தெரியுமா? சபை கிறிஸ்துவின் சொத்து. வேதம் சொல்லுது 20:28 அப்போஸ்தலர் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை. சபைனா நானும் நாங்களும், நம்ம ஒவ்வொருவருனா சபை, கூடி வருகிற ஜனக்கூட்ட சபை. இச்சபையை மாற்றுவதற்கு கொடுத்த கரையும் அவர் ரத்தம், உயிர். அவன் சொல்கிறார் ஏன் சபைங்கிறாரு. நீங்களும் நானும் தான் சபை, நாம் அவருடைய சொத்து. ஒவ்வொரு சபைக்கும் தலைவர், டைரக்டர், ப்ராப்பரேட்டர், ஓனர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இப்போ உங்களால் ஒரு சபைக்கு நன்மைன்னா முதல்ல யாருடைய உள்ள சந்தோஷப்படும் தெரியுமா? பாஸ்ட் உள்ளம் இல்லை, இயேசுவின் உள்ளம். ஏன்னா சபை அவருடைய சொத்து. அவர் தான் சபைக்கு ஓனரு, சபைக்கு அவர் தான் தலைவர். இந்த பூமியில் ஒவ்வொரு சபைக்கும் பேனர் வேணால் வேறு வேறு இருக்கலாம், ஆனால் ஓனர் ஒருத்தர் தான். எல்லா திருச்சபைக்கும் பேனர் முகவரி வேறு வேறு இருக்கலாம், ஆனால் ஓனர் ஒருத்தர் தான், அவர் இயேசு கிறிஸ்து. இப்போ அதே திருச்சபையில் உங்களால் ஒரு இடரல், உங்களால் ஒரு கஷ்டம், உங்களால் ஒரு ஆத்மா வரல, அந்த சபையில் பாஸ்டருக்கு வேதனையாக இருக்கீங்க, எதுக்கெடுத்தாலும் கேள்வி கேட்குறீங்க, சண்டை போடுறீங்க, சபைக்கு நீங்கள் பிரயோஜனமாக இல்லை, சபையில் குழப்பத்தை உண்டு பண்ணுற நபராக இருக்கிறீங்கன்னா யார் உள்ளம் துக்கப்படும்? முதலாவது இயேசுவின் உள்ளதான் துக்கப்படும். ஏன்னா சபை அவருடைய சொத்து, சபைக்கு தலைவர் அவர் உள்ளத்தை நாறு நாராக கிழிச்சு தொங்க விட்டுட்டு நீங்களும் சந்ததிகளும் நல்லா இருக்க முடியுமா? சபைக்கு பிரயோஜனமாக இருங்க, சபைக்கு ஆதரவாக இருங்க, ஊழியக்காரனுக்கு உறுதுணையாக இருங்க, குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க, எதிர்த்து நிற்காதீங்க. சபைக்கு எதிர்த்து நின்று, ஊழியனுக்கு எதிர்த்து நின்று வாழ்ந்தவர்கள் சரித்திரத்தில் இல்லை. ஏனென்றால் சபை ஒரு பாஸ்டர் கூட இது கிடையாது, சபை கிறிஸ்துவின் சொத்து. அதுக்கு அவர் கொடுத்த கரையும் ரத்தம், உயிர். ஒருவேளை இதுவரைக்கும் அறியாமல் ஊழியனுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக பேசுனீங்களா, எழும்புனீங்களா, கணக்கு கட்டிங்களா, திட்டினீங்களா, அநேகரை குழப்பி விட்டீங்களா? கர்த்தர் உள்ளத்தை நீங்கள் நார் கிழிச்சிட்டீங்க. ஏசப்பா உள்ளம் துக்கப்பட்டு கிடக்கிறது. அவரை துக்கப்படுத்தி நம்ம வாழ்ந்துட முடியுமா? மனம் திரும்புங்க. சபை கர்த்தருடைய சொத்து, அதுக்கு ஆஸ்வாதமாக இருங்க, சபையில் நிலைத்திருங்க, சபையில் நாட்டப்படுங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கை வளமாய் மாறும். கர்த்தர் சித்தமானால் இன்னொரு காகத்தை அடுத்த முறையில் தியானிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமாக. கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். காகங்களை கவனித்து பாருங்கள் என்ற தலைப்பில் கவலைப்படாத காகங்கள் என்றும் பேழைக்குள் இந்த காகம் என்றும் சபையின் முக்கியத்துவத்தை குறித்து தியானித்தோம். ஆண்டவரே, யாரெல்லாம் சிறு பிள்ளை போல தாழ்த்தி கீழ்ப்படுகிறார்களோ அவளை பலப்படுத்துங்க, வாழ உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.
காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம். பாஸ்டர் எஸ் ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.